பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு காசாவின் வரலாறும் பரிசுத்த வேதாகமும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நிறையா போர் பதற்றங்கள் இருக்குது, நிறையா போர் நடந்து கொண்டிருக்கிறது. காசா யாருக்கு சொந்தம் அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடிக்குது. அதை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த காசா அப்படின்ற ஒரு பிளேஸு யாருக்கு வாக்குப்பட்டது, யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது இஸ்ரவேலுக்காக வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அதைத்தான் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கானானியர் தேசத்தை தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கறதா வாக்கு பண்ணியிருந்தார். அந்த தேசத்தை பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கான வேத வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா யோசுவா 21வது அதிகாரம் 43வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா கானான் தேசம் இஸ்ரவேல் தேசமாக மாறிடுச்சு. அப்போ கானானியருடைய எல்லை இஸ்ரவேலுடைய எல்லையாக மாறி இருக்குது. இப்போ இஸ்ரவேலுடைய எல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 10:19 படி சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது 1948 பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் நாடு உருவாக்கப்படுகிறது. அப்போ இஸ்ரவேல் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எகிப்தியர்கள். இப்போ 1967 அதாவது இஸ்ரவேல் நாடு ஆரம்பித்த 19வது வருஷத்தில் ஒரு போர் ஒன்று வெடிக்குது. அந்த போரில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் இராணுவம் ஜெயிச்சு காசாவை இஸ்ரவேல் நாட்டோடு இணைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1993 1994 ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டு யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை சேர்ந்த யாசிர் அராஃபட் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அவருடைய உதவியின் பேரில் பார்த்திங்கன்னா காசா நகரம் பாலஸ்தீனத்தோட சேர்க்கப்பட்டது. ஆனால் காசா நகரத்துக்கு முழு உரிமை உள்ளவர்கள் இஸ்ரேலியர்கள் தான் வேதத்தின்படி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காசா நகரம் என்ன ஆயிடுச்சுன்னா பாலஸ்தீனத்தோட கைக்கு போயிடுச்சு. இப்போ 2007 2025 வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் காசா நகரம் ஹமாஸுடைய கண்ட்ரோல்லையும் கட்டுப்பாட்டுலையும் இருக்குது. இஸ்ரவேலுடைய ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா தனக்கான ஒரு நிலம் வேணும்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமோஸ் 1வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய பாதகங்கள் நிமித்தம் காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். இப்போ கர்த்தருடைய கோபம் காத்சா மேலே இருக்கிறதுனால இன்னைக்கு இவ்வளவு போர் அந்த நாடு சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்புறம் பாருங்க அடுத்த வசனம் 8வது வசனம். நான் காத்சாவின் குடிகளை அஸ்தோத்திலும் காசாவின் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலிருந்தும் துரத்துவேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் நான் காமிச்சிடுறேன். செப்பனியா 2வது அதிகாரம் 4-5வது வசனங்கள். இப்போ 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா காத்சா குடியற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். காத்சால ஒரு ஜனங்கள் கூட இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே,
இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின்படி கானான் தேசம் மீண்டும் பெலிஸ்தியரின் வசமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வசமானதுக்கு அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது, இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும்? இந்த இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற யுத்தத்தில் முடிவு என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜெயிக்க போகுது வேதாகமத்தின்படி. அந்த தேசம், இந்த நான் வசனத்தை வாசிக்கிறேன், செப்பனியா 2:7, அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அப்போது யூதா வம்சத்தாரும் இந்த போரில் சில பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா மறிக்க போகிறாங்க. அவங்க எல்லாம் மறித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இஸ்ரவேல் இந்த போரில் ஜெயித்ததுக்கப்புறம் அந்த தேசம் இஸ்ரவேலர்களால் யூதாவுக்கு வழங்கப்படும் அப்படின்றது வேதாகமத்தினுடைய நியதி. இதை யாரும் மாற்றவே முடியாது. கண்டிப்பாக இஸ்ரவேல் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கும். இன்னும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.